செம்மணியில் நேற்று 10 எலும்புக்கூடுகள் அடையாளம். ஹெகல் பத்ர பத்மே கைது, பதற்றத்தில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள். ஒரு வருடத்துக்கு சிறை செல்ல போகும் கம்மன்பில இனவாத கருத்தின் விளைவு. கோட்டபய ராஜபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு. சிறப்பு அறிக்கையுடன் ஜெனீவா செல்லும் இலங்கை குழு. இலங்கையில் ஒரே நாளில் 5680 பேர் கைது. யாழில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை நாளை ஜனாதிபதி திறந்து வைப்பார், ஏற்பாடுகள் தீவிரம். கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்பட்ட விடுதலை புலிகளின் ஆயுதங்கள், சரத் பொன்சேகா தகவல். இந்தோனேசியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட குற்றவாளிகளை பொறுப்பெடுத்தது சிஐடி. ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் இணையும் ரணில் சஜித். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து நேற்றைய தினம் 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 10 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை 6வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்றைய தினம் 38வது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை கட்டமாக இதுவரை 47 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியுடன் 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள், இதுவரை 181 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இதுவரை 197 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று யாழ் நீதவான் ஆனந்தராஜா அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்று 38ஆம் நாள் அகழ்வு பணியின் போது 10 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதில் 6 அகழ்ந்தெடுக்கப்பட்டது. மொத்தமாக 197 மனித எச்சங்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டு அதனைத் தொடர்ந்து நாளை ஞாயிற்றுக்கிழமையும் இந்த அகழ்வு பணி அரை நாள் நடைபெற இருக்கின்றது. இன்று மீட்கப்படவில்லை. ஏற்கனவே மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மனித எச்சம் 185 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு மேலால் இன்னொரு மனித எச்சங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் அது அடையாளப்படுத்தப்பட்டு நம்பர், அதுக்கான இலக்கம் வழங்கப்படவில்லை. நாளை அகழ்ந்தெடுக்கும் போது அது சம்பந்தமான விவரங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். நன்றி. இன்னும் நீதிமன்றத்துக்கு அது சம்பந்தமாக தாக்கல் செய்யப்படவில்லை. அது விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் அறிகிறோம். அடுத்த தவணை கௌரவ மன்றில் திறந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் அழைக்கப்படுகின்ற போது அது சம்பந்த விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது முறையாக அந்த கட்டி அணைத்தது நீங்கள் சொல்லுற மாதிரி என்று அதை விட ஒரு மனித எச்சத்தோடு இணைந்தவாறு இன்னொரு மண்டையோடும் காணப்படுகிறது. அதோடு சில மனித பிரிமான என்பு தொகுதிகளும் பிரிமான ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளும் காணப்படுகின்றன. அவை தற்போதுதான் அகழ்ந்தெடுக்கிற பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது அகழ்ந்தெடுத்த பிற்பாடு அதன் விவரங்கள் தெரியக்கூடியதாக இருக்கும். இது நாங்கள் காணாப்போனோர் சார்பில் தான் ஆஜராகி கொண்டிருக்கிறோம். இந்த விசாரணை ஆரம்பத்தில் யாழ்ப்பாண போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டது. பிற்பாடு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் பாரமெடுக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக எங்களுக்கு தெரிந்தவரை பொதுமக்களிடம்தான் கூடுதலான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சிந்துபாத்தி இந்து மயான சபை, காணாப்போனோர் குடும்பங்கள், மற்றது
சட்ட ரீதியற்ற முறையில் மகப்பேறு சம்பந்தமான விடயங்கள் செய்கின்ற போன்ற விடயங்களாக தான் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இராணுவத்திடம் நடைபெறுகின்றதா அவ்வாறான விடயங்கள் எங்களுக்கு தெரிய வருவதில்லை. அது அந்த விசாரணைகளை கேட்கக்கூடிய முறைமைகளும் இல்லை. அது முற்றுமுழுதாக இரகசியமாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது இறுதியாகத்தான் அது சம்பந்தமான அறிக்கை அவ்வாறு செய்திருந்தால் இறுதியாக அது சம்பந்தமான அறிக்கைகளை தான் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன கரிசனைகளை நாங்கள் நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு வரலாம். இவ்வாறான விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எங்களுடைய சமர்ப்பணங்களில் கேட்கக்கூடியதாக இருக்கும். நன்றி. இருக்கலாம் அப்படி போட்டாலும் எல்லாம் இது ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு பாரிய குற்ற பிரதேசமாகத்தான் இது கருதப்படுகின்றது. முறைமையின்றி தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது சட்ட ரீதியான முறைமை இல்லாமல் அல்லது சமய ரீதியான புதைத்தல் இல்லாமல் இந்த இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வாறு காணப்படுகின்றன என்று. ஆகவே இது ஒரு பாரிய மனித குலத்துக்கு எதிரான ஒரு குற்ற பிரதேசமாகத்தான் கருதப்படுகிறது. நீதிமன்றத்தாலும் இது பாரிய குற்ற பிரதேசம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. கெஹல்பத்ர பத்மே போன்ற பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்டதும் சிலர் பதற்றம் அடைந்துள்ளதாக பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தில் எவருக்கும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் இந்த அரசியல் தரப்புகளுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் இடையிலான உறவு தகர்க்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இதனால் அதிகாரிகள் தாங்கள் விரும்பியவாறு சுயாதீனமாக சட்டத்தை நடைமுறைப்படுத்த அவகாசம் கிடைக்கப் பெற்றுள்ளது என தெரிவித்துள்ளார். ஹெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போது எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி அவர்கள் கைது செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் அரசியல்வாதிகள் போலீஸ் விவகாரங்களில் தலையீடு செய்யாவிட்டால் நமது அதிகாரிகள் எந்தளவு திறமையானவர்கள் என்பது கெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தின் மூலம் அம்பலமாகியுள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தினால் ஒரு சில அரசியல்வாதிகள் பதற்றமடைந்துள்ளனர் என பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கொண்டுவர வேண்டும் என அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட தாயொருவர் உருக்கமான கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். மன்னார் மடு திருவிழா போன்ற நிகழ்வுகளின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கின்றனர். அவர்களில் யாருக்காவது அவசரமாக வைத்தியசாலை செல்ல நேரிட்டால் யாழ் புதனா வைத்தியசாலைக்கே செல்ல வேண்டிய நிலை உள்ளது. ஏனெனில் மன்னார் வைத்தியசாலை அந்த அளவுக்கு வசதிகள் குறைந்த வைத்தியசாலையாக உள்ளது. மாகாண மட்டத்தில் அதனை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள் கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்படவில்லை. இவ்வாறு இருக்க மன்னார் மாவட்ட புது வைத்தியசாலை மத்திய அரசின் கீழ் கொண்டு வரும் செயற்திட்டத்துக்கு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் கடுமையான எதிர்ப்பை அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வெளியிட்டார். எனினும் தமிழரசு கட்சி மன்னார் மாவட்ட புது வைத்தியசாலை அபிவிருத்தி செய்ய எந்த ஒரு முயற்சியையும் எடுக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் பதிலளித்தார். இதன்போது மனித உயிரை முக்கியமாக கருதி வசதிகள் குறைந்த மன்னார் மாவட்ட புது வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வர வேண்டும் என கூட்டத்தில் கலந்து கொண்ட தாய் ஒருவர் கோரிக்கை விடுத்தார். தான் ஒருவரிடம் பிணை இல்லாமல் தடுப்பு காவலில் வைக்கக்கூடிய சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட இருப்பதாக முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தன்னை ஒரு இடத்துக்கு சிறையில் அடைப்பதன் மூலம் தங்களை விமர்சிப்பதை நிறுத்த முடியும் என அரசாங்கம் நினைப்பதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வுத்துறை கமன்பிலவுக்கு எதிராக விசாரணை ஆரம்பித்திருப்பதாக கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர சமீபத்தில் தெரிவித்தார். பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றில் கமன்பில தெரிவித்த கருத்து தொடர்பில் ஆகஸ்ட் 12 அன்று பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த விசாரணை நடாத்தப்படும் என குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மன்றில் தெரிவித்தனர். குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பல்வேறு சமூக ஊடகங்களிடையே முரண்பாடுகளை சமூகங்களிடையே ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை முன்னாள் அமைச்சர் கூறியதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்க 2 தனித்தனி முறைப்பாடுகள் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். காலி முகத்திடலில் நடைபெற்ற போராட்டக்காரர்கள் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியமை தொடர்பில் முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் ஆஜராக வேண்டிய திகதி இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் தொடர்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக உள்ள குற்றச்சாட்டில் வாக்குமூலம் அளிக்க சமநக்க நாயக்க திங்கட்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார்.
வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையிலான இலங்கையின் சிறப்பு ராஜதந்திர குழு எதிர்வரும் 6ஆம் தேதி சனிக்கிழமை ஜெனீவாவுக்கு விஜயம் செய்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 60வது மீளாய்வு கூட்டத்தொடர் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பமாகிறது. கடந்த கால மனித உரிமை மீறல்கள் குறித்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தில் அரசாங்கம் மேலும் கால அவகாசத்தை கூறவுள்ளது. இந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் அடுத்த வருடம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபை தேர்தல்களை நடாத்தி அங்கு சிவில் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான நிலைப்பாட்டை இலங்கை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் பிரித்தானியா, கனடா, மலாவி, மொண்டினீக்ரோ மற்றும் வடக்கு மெசடோனியா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய இலங்கைக்கான கேந்திரிய குழு ஐநா மனித உரிமை பேரவையின் செப்டம்பர் அமர்வில் ஒரு புதிய தீர்மானத்தை முன்வைக்க உள்ளது. இந்த புதிய தீர்மானம் ஏற்கனவே உள்ள தீர்மானங்களை விட மென்மையான நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் என இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றங்களை இந்த தீர்மானம் அங்கீகரிக்கும். இருப்பினும் கடந்த கால மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்புக்கூறலின் முக்கியத்துவம் புதிய தீர்மானம் தொடர்ந்து வலியுறுத்தும் என அரசு தரப்பு தகவல்கள் கூறுகின்றன. 51.1 தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்டம் என்ற பொறிமுறையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதே இதன் பிரதான நோக்கமாக இருக்கும். மேலும் இந்த புதிய தீர்மானத்தை நேரடியாக பேச்சுவார்த்தை மூலம் எதிர்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் பன்னாட்டு ராஜதந்திரிகளை சந்தித்து பொறுப்புக்கூறல் விடயத்தில் அரசாங்கத்தின் முழுமையான ஈடுபாட்டை உறுதிப்படுத்தவுள்ளார். செப்டம்பர் 8ஆம் தேதி அமர்வு தொடங்கும் போது ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் இலங்கை குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். அவர் இலங்கைக்கு மேற்கொண்ட சமீபத்திய விஜயத்தின் அடிப்படையில் இந்த அறிக்கை புதிய பரிந்துரைகளை உள்ளடக்கியிருக்கும். அதன் பின்னர் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை அறிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 5609 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் அதிகாரிகள், இராணுவத்தினர், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் 20 பேரும், சந்தேகத்தின் பேரில் 815 பேரும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 315 பேரும், திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 210 பேரும், மது போதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 86 சாரதிகளும், கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 56 சாரதிகளும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகள் மீறியமை தொடர்பில் 4178 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அலுவலகத்தினை நாளைய தினம் திங்கட்கிழமை காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திறந்து வைக்க உள்ளார். யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அலுவலகத்தினை நாளைய தினம் திங்கட்கிழமை காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திறந்து வைக்க உள்ளார். இந்த நிலையில் அலுவலகத்தின் உள்கட்டமைப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலம் பூர்த்தியாவதை முன்னிட்டு முன்னெடுக்கப்படவுள்ள செயற்திட்டங்களின் ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்க யாழ்ப்பாணத்துக்கு நாளைய தினம் திங்கட்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விஜயம் செய்யவுள்ளார். யாழ்ப்பாணம் வருகை தரும் ஜனாதிபதி காலை 8:30 மணியளவில் மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்க உள்ளார். தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்படவுள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் யாழ் பிரதேச செயல் அலுவலகத்தினை காலை 9:30 மணியளவில் திறந்து வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து யாழ் பொது நூலகத்தில் நடைபெறும் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள உள்ளார். அதன் பின்னர் மதியம் 1:30 மணியளவில் மண்டதீவு பகுதியில் நிர்மாணிப்பதற்கு முன்மொழியப்பட்ட சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்தின் பணிகளை ஆரம்பித்து வைக்க உள்ளார். நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைக்க உள்ளதுடன் தென்னை முக்கோண வலய பணிகளையும் ஆரம்பித்து வைப்பார். விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்பட்டு தரைமார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டு காவல் அரண்களில் இருக்கும் இராணுவத்தினர் காவல்துறையினருக்கு கப்பம் கொடுத்து மாற்றப்பட்ட விடயத்தை கடுமையாக எதிர்த்ததாக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் சரத் பொன்சேகா இதனை வெளியிட்டுள்ளார். கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேரை முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃப்ளீட் பசந்த கர்ணகூட கொலை செய்ததாக சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். 11 பேரில் ஒரு மாணவன் சிங்களவர், ஒருவர் முஸ்லிம், ஏனைய 9 பேர் தமிழர்கள். சிங்கள மாணவனின் அம்மா தமிழ். அந்த மாணவன் 2 தினங்களுக்கு முன்னர் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துக்கு செல்லவிருந்தார். கர்ணகூடவின் கீழ் இயங்கிய குழுவே அவர்களை கடத்தி திருகோணமலை கடற்படை தளத்தில் வைத்திருந்தனர். இவர்களிடம் கப்பம் பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, கொலையும் செய்தனர். இந்த அட்டூழியங்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். நான் இராணுவ தளபதியாக பதவியேற்ற பின்னர் நடைபெற்ற முதலாவது பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தின் போது கர்ணகூட புலிகளுக்கு ஆயுதங்கள் கடலில் வருவதில்லை, கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்பட்டு
அதுவும் பெரிய ஆயுதங்கள், ஆள்லொரிகள் தரைமார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டு வவுனியாவில் இருந்த காவலன்களில் இருக்கும் இராணுவத்தினர் காவல்துறையினருக்கு கப்பம் கொடுத்து மாற்றப்படுவதாக தெரிவித்தார். நான் அந்த சந்தர்ப்பத்தில் பெரும் வாக்குவாதப்பட்டேன், கடுமையாக அதை எதிர்த்தேன். அத்தோடு மைத்திரிபால ஜனாதிபதியாக இருந்த சமயத்தில் வைஸ் அட்மிரல் டிரவிஸ் ஜெரோமி லியன்ட்ரூ சின்னையா கடற்படை தளபதியாக இருந்தார். நான் கண்ட சிரேஷ்ட கடற்படை தளபதி, நல்ல திறமைசாலி மற்றும் நல்ல மனிதர். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் கூட பொருத்தப்படாத கப்பல் ஒன்றை $1,167,000க்கு வாங்குவதற்கு முயற்சித்த போது சின்னையா எதிர்த்தார். அதனால் அவரை 2 மாதங்கள் மைத்திரிபால வீட்டுக்கு அனுப்பினார். ஆனால் அந்த கப்பலை ஆயுதங்களுடன் வியட்நாம் $1,120,000க்கு வாங்கியது. இவ்வாறான நிலையிலேயே என்னையும் ஒதுக்கி வைத்தார் மைத்திரி. இவ்வாறான உறுதியற்ற தலைமை இருந்த சூழலே ஈஸ்டர் தாக்குதலுக்கு வழி சமைத்தது என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளான கெகல் பத்ர பத்மி, கமாண்டோ சலிந்த மற்றும் பாணந்துரை நிலங்க ஆகியோர் மேலதிக விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளான பாக்கோ சமன் மற்றும் தம்ரி லஹிரு ஆகியோரும் மேலதிக விசாரணைகளுக்காக மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவால் காவலில் எடுக்கப்பட்டுள்ளனர் என காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளனர். இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெகல் பத்ர பத்மி உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களும் நேற்று மாலை 7:30 மணியளவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்துக்கு இலங்கையில் அழைத்து வரப்பட்டனர். இதன் காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் ஐக்கிய தேசிய கட்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து சண்டே டைம்ஸ் நாளிதழுக்கு கருத்து வெளியிட்ட ரணில் விக்ரமசிங்க, ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்காக பிரிந்து சென்ற ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் மீது விதிக்கப்பட்ட தடையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் இரு குழுக்களும் ஒரு பொது அரசியல் கூட்டத்தில் இணைந்து செயல்பட உள்ளமை இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட பல கட்சி கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இந்த மாநாட்டின் போது ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிதியை மோசடி செய்ததாக கூறி கடந்த 22ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார். இதனை அடுத்து ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எவ்வாறாயினும் அவரின் உடல்நிலையை காரணம் காட்டி கடந்த 26ஆம் தேதி பிணை வழங்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட காலப்பகுதியில் சஜித் ரணிலை பலமுறை சந்தித்து நலம் விசாரித்தார். இந்த நிலையிலேயே ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டுக்கு சஜித் பிரேமதாசா உள்ளிட்டவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது ரணில் தனது கட்சி தலைமையிலிருந்து விலகுவாரா அல்லது சஜித் பிரேமதாசாவை மீண்டும் தனது தலைமையின் கீழ் அழைப்பாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது.